வணக்கம் மக்களே, நீங்கள் இருக்கிறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்கள் ஹோஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1175 ஸ்பாய்லர்ஸ் தான். இந்த ஸ்பாய்லர்ஸில் நீங்கள் எதிர்பார்க்குறத விட பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் என்னென்னா, நம்ம லூஃபியோட புது அட்டாக், ரொம்ப நாள் கழித்து ஒரு புது அட்டாக் யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் லோக்கியோட டெவில் ஃப்ரூட் சம்மந்தமான சில விஷயங்கள், அதுக்கப்புறம் ஜருல் சாமா மூலமாக எல்பாஃபோட பழைய விஷயங்கள்லாம் இந்த இடத்துல தெரிய வருது. அதுக்கடுத்து ஈமுவோட ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரோட டைட்டில் நிடாக்னு கொடுத்துருக்காங்க. நிடாக்னா என்ன அப்படின்றது அடுத்தடுத்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. சாப்டரோட ஸ்டார்டிங்கே சாஞ்சியை தான் காட்டுறாங்க. சாஞ்சி என்ன பண்ணுறான்னா, அவனோட அந்த டயபிள் ஜாம்பே பவரை யூஸ் பண்ணி ராபினை சுற்றி இருந்த அந்த சோமர்ஸோட தோன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எரிய வச்சு ராபினை காப்பாற்றுறான். சாஞ்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அவனால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுலேயும் ராபின்க்கு ஸோ எவ்வளோ ஸ்பெஷல். தன்னோட குரூவில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஒன்றுனா சும்மா விட்டுருவானா, ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி ராபினை காப்பாற்றுறான். அதே டைமில் ஜோரோ என்ன பண்ணுறான்னா, இந்த ஹாஸ்டேஜ் கிட்ஸ் இருக்காங்களே, அந்த குழந்தைங்களையும் சோமர்ஸோட தோன்ஸ் கவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஜோரோ போயிட்டு அவனோட ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணி அது எல்லாத்தையும் கட் பண்ணி குழந்தைங்களை காப்பாற்றுறான். இதை பார்த்த லூஃபி ரொம்ப சந்தோஷமாயிட்டு பாராட்டுறான். ஸோ அவன் பாராட்டுறது எப்படி இருக்குன்னா, ஒரு கேப்டன் எந்த அளவுக்கு தன்னோட குரூவில் இருக்கவங்க மேலே நம்பிக்கை வச்சிருக்காப்புல அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைங்களையும் ராபினையும் சுற்றி இருக்க அந்த தோன்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, கிழிக்கிறதுக்கு, வெட்டுறதுக்கு ஜெயன்ஸ் எல்லாம் போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களாலாம் எதுவுமே பண்ண முடியல. நம்ம சாஞ்சி அசால்ட்டாக எரிய வச்சு காப்பாற்றிட்டான் ராபினை. ஜோரோ ஸ்வாட்ஸை வச்சு கட் பண்ணி காப்பாற்றிட்டான் குழந்தைங்கள. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஸ்ட்ரா ஹேட்ஸ் செம்ம பவரில் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்ற விஷயம் நமக்கு புரிய வருது. அடுத்து லூஃபி அண்ட் லோக்கி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தைங்கள்லாம் காப்பாற்றி நேராக ஜருல் கிட்ட கொண்டு போய் விடுறாங்க. அந்த இடத்துல தான் ஜருல் லோக்கியை பற்றியும், லோக்கியோட டெவில் ஃப்ரூட்ஸை பற்றியும், எல்பாஃபோட பாஸ்ட்டை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறாரு. லோக்கி சாப்பிட்ருக்கான்ல, இந்த டெவில் ஃப்ரூட்டோட பேர் டிராகன் ஃப்ரூட்டு, மித்திக்கல் ஜோன் மாடல் நிடாக். இந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் என்னன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய டிராகனாக மாற முடியும் இந்த டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்களால அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டிராகனோட சைஸ் சாப்பிட்றவங்கள பொறுத்து இருக்குது அப்படின்னும் சொல்கிறாரு. என்னன்னா, நார்மல் ஹியூமன் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாக்கா அவங்களால மிகப்பெரிய டிராகனாக மாற முடியும், அது உண்மை. அதே மாதிரி ஒரு ஜெயண்ட்டு சாப்பிட்டாக்கா இருக்கிறதுலே பிரம்மாண்டமான டிராகனாக மாற முடியும். ஆனால் அதுவே ஒரு ஆன்ஷியன் ஜெயண்ட்டு சாப்பிட்டாக்கா, அது என்ன ஜெயண்ட்டுக்கும் ஆன்ஷியன் ஜெயண்ட்டுக்கும் வித்தியாசம்னு கேட்குறீங்களா? ஆன்ஷியன் ஜெயண்ட்டுன்றது நம்ம லோக்கி. நார்மல் ஜெயண்ட்ஸை விட லோக்கி பயங்கர பெருசாக இருப்பான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிராகனோட சைஸும் இருக்கும். அப்படின்றதுனால தான் லோக்கியோட டிராகன் ஃபார்ம்ன்றது இருக்கிறதுலையே பெருசாக, யாராலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்குது. இப்போ எல்பாஃபோட ஹிஸ்ட்ரியை பற்றி ஜருல் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஓகேவா, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே காட் ஆஃப் வார் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒருத்தன் இந்த நிடாக் ஃப்ரூட்டை சாப்பிட்டு டிராகனாக மாறி இருக்கான். அவன் கையில் இருந்த ஒரு ஆயுதம் ராக்னிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட் ஆஃப் வாரும் சன் காடும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த காட் ஆஃப் வாரா இப்போ இருக்கிறது லோக்கி, சன் காடா இப்போ இருக்கிறது நம்ம லூஃபி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேரோட முன்ஜென்மம் மாதிரி இருக்கக்கூடிய அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஜருல் சொல்கிறாரு. இதில் அந்த காட் ஆஃப் வாருக்கு ஒரு கம்பேனியனாக ஒரு மெசஞ்சர் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் யாருன்னா ரெட்டட்ஸ்கர், அதாவது ஐஸ் கியூரெல்லாம். இந்த மாதிரி ஜருல் பாஸ்ட்டை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாப்புல. அடுத்து நாம் எதிர்பார்த்தது என்னென்னா, சோமர்ஸ் கூட சாஞ்சி ஃபைட் பண்ணுவான்ட்டு. பட் லூஃபி ஒரே பஞ்சு போட்டு முடிச்சிருக்கான். அதுவும் அவனோட புது அட்டாக்கை யூஸ் பண்ணியிருக்கான். அந்த அட்டாக்குக்கு பேர் கோமுகோமுனோ டான் தோர் ரைஃபிள் அப்படின்ற ஒரு புது அட்டாக்கை போட்டிருக்கான். அது தோர்னாக்கா நமக்கு தெரியல, லைட்னிங்கு. ஸோ லைட்னிங்கை யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பஞ்சை போட்டிருக்கான். அதில் சோமர்ஸோட மொத்த பாடியுமே ஷாக் அடித்த மாதிரி சும்மா அலண்டு போயிருக்கான். அதே நேரத்தில் லோக்கி என்ன பண்ணியிருக்கான்னா, அவனும் லைட்னிங்கை யூஸ் பண்ணுவான். ஸோ அவனோட அந்த லைட்னிங் பவரை யூஸ் பண்ணி அந்த எம்எம்ஏ ட்ரீம் மான்ஸ்டர்ஸ்லாம் இருந்ததில், குழந்தைங்களால் உருவாக்கப்பட்ட மான்ஸ்டர்ஸு, ஸோ அது எல்லாத்தையும் போட்டு அவன் ஒரு பக்கம் சம்பவம் பண்ணி வச்சுருக்கான். இப்படி இங்கே நடந்துகிட்ருக்க இந்த எல்லா விஷயத்தையும் ஹோலி லேண்டில் இருந்து நம்மளோட ஈமு அக்கா பார்த்துட்ருக்கா. பார்த்துட்டு
அவளுக்கு ஷாக் ஆயிருக்கு. என்ன மேட்டர்னா, இவ்வளோ நாள் நீ எல்பாஃபில் தான் இருந்தியா நிடாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாளாம். ஸோ அப்போ அவளுக்கு நிடாக்கை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அது அவளும் தேடிட்டு இருந்திருக்கா இவ்வளோ நாளாக. ஆனால் தெரியல எல்பாஃபில் தான் இருக்குன்றதையும், அதை லோக்கி சாப்பிட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றதையும் இப்போ தான் ஈமுக்கு தெரிய வருது. ஓகே மக்களே, ஸ்பாய்லர்ஸ் இவ்வளோ தான் வந்திருக்கு. ஃபுல் சாப்டர் பிரேக் டவுன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அஃபிஷியலாக சாப்டர் ரிலீஸ் ஆன உடனே நான் வீடியோ போட்டுருவேன். Okay, bye.